தன்னுடைய வாஷிங் பவுடரை தரமான ஒரு உற்பத்தியாக செஞ்சு அதை மிக மிக குறைந்த விலைக்கு சாமானிய மக்களும் பயன்படுத்தும் அளவில் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்திருக்காரு. அது போக கர்சன்பாய் பட்டேல் என்ன பண்ணுறாருன்னா, பெரிய நிறுவனங்கள் வாஷிங் பவுடருக்கு நிர்ணயித்திருந்த விலையை கவனிக்கிறாரு. அந்த விலையை விட 1/3 பங்கு விலையத்தான் தன்னுடைய வாஷிங் பவுடருக்கு வச்சிருக்காரு. 1 கிலோ ரூ. 3 அப்படின்னு விற்பனை செய்ய ஆரம்பிக்கிறாரு. கர்சன்பாய் பட்டேலுடைய வாஷிங் பவுடர் பயன்படுத்தி பார்த்த எல்லோருக்குமே பிடிச்சு போக ஆரம்பிக்குது, ஈர்க்க ஆரம்பிக்குது. இது ரொம்ப நல்லா இருக்கே, என்னது இது, என்ன பிராண்ட் இது அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாங்க மக்கள். குறிப்பாக எளிய மனுஷங்களை இது ரொம்ப ஈர்த்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது. மெல்ல மெல்ல வாய்மொழியாகவே இவருடைய வாஷிங் பவுடர் பிரபலமாக ஆரம்பிச்சிருக்கு. வியாபாரம் பட்டையை கிளப்ப ஆரம்பிச்சிருக்கு. 3 ஆண்டுகள் தான். சரி, இந்த தொழில் தான் நம்ம எதிர்காலம், முழுக்க முழுக்க இதில் நம்ம இறங்கிடலாம் அப்படின்னு என்ன பண்ணுறாருன்னா பட்டேல் முடிவு பண்ணுறாரு. அண்ட் இதில் நம்பிக்கை அடைஞ்ச கர்சன்பாய் பட்டேல் என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய அரசு வேலையை துணிந்து ராஜினாமா செய்கிறாரு.